மூன்றாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிதாமன் கடற்படையில் சேர்ப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்றாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் அரிதாமன் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஎன்எஸ் தாராகிரி போர்க்கப்பலுடன் ஐஎன்எஸ் அரிதாமன் என்ற நீர்மூழ்கி கப்பலும் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஐஎன்எஸ் அரிதாமன் நீர்மூழ்கி கப்பல் 7000 டன் எடையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதம் மூலம் தாக்குதல் நடத்தும் இந்த நீர்மூழ்கி கப்பலில் 90% உள்நாட்டு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தண்ணீருக்குள் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நீர்மூழ்கி கப்பல் செல்லும். இந்திய கடற்படையில் உள்ள ஐஎன்எஸ் அரிஹன் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களை விட இந்த கப்பல் 2 மடங்கு சக்தி வாய்ந்தது. இதில் ஏவுகணைகள் ஏவுவதற்கு 8 டியூபுகள் உள்ளன. இந்த கப்பலில் உள்ள அணு ஏவுகணைகள் கடலுக்கடியிலிருந்து வான் மற்றும் தரை இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தது. அரிதாமன் கப்பலில் 24 ஹாரிகா K-15 ஏவுகணைகள் உள்ளன. இவை 750 கிலோமீட்டர் முதல் 1500 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை எளிதாக தாக்கும் தன்மை கொண்டது. இந்த 2 கப்பல்களும் இந்திய கடற்படைக்கு மேலும் வலுவை சேர்க்கும் என்பது மாற்று கருத்தில்லை.